திருப்புகழ் 1. கைத்தல நிறைகனி வயலூர். மயூரகிரிநாதா, உன் திருவடிகள் சரணம். மயூரகிரிநாதனுக்கு அரோகரா. குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா. பதம் பிரித்தது. தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான கைத்தல நிறைகனி அப்பமொடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டு அவிழ் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கோண்டு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணம் அருள் பெருமாளே. திருப்புகழ். கைத்தல நிறைகனி விநாயகர் துதி. பொருள் விளக்கம். கைத்தல நிறைகனி அப்பமோ டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணிக். பொருள். தன் கைகளில் துதிக்கையில் சுவையான பழங்கள், அப்பம், அவல், பொறி போன்றவற்றை உண்ணும் யானை முகத்தை உடைய பெருமானே, உன் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும். பொருள். உன்னை துதித்து வழிபடும் அடியவர்களின் மனதில் நீக்கமர நீயே நிறைந்திருப்பாய். கற்பக மரம் கேட்டதை கொடுப்பது போல நீ அடியவர்களின் வினைகளை விரைவாகப் போக்கி அருள் புரிவாய். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை. பொருள். ஊமத்தம் பூவையும் சந்திரப்பிறையையும் தன் சடையில் சூடிய சிவபெருமானின் திருமகனே, மற்போர் செய்வதற்கு ஏற்ற வலிமையான திரண்ட தோள்களை உடைய மதயானை போன்றவனே, மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே. பொருள். மத்தளம் போன்ற பெரிய வயிற்றை உடையவனே, உத்தமியான பார்வதி தேவியின் புதல்வனே, தேன் சொட்டும் நறுமணம் மிக்க மலர்களால் உன்னை நான் பணிந்து வணங்குவேன். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. பொருள். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழின் இலக்கண நூலான மகாபாரதத்தை மேருமலையில் வியாசருக்காக தன் தந்தத்தை ஒடித்து எழுதிய முதல்வனே. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. பொருள். 3 புறங்களையும் எரித்தழித்த சிவபெருமான் ஏறி வந்த தேரின் அச்சை தேவர்கள் உன்னை வணங்க மறந்ததால் தன் ஆற்றலால் பொடியாக்கிய ஒப்பற்ற தீரனே, அத்துயரதுகொடு சுப்பிரமணிபடும் அப்புனம் அதனிடை இபமாகி. பொருள். வள்ளிநாயகியை மனம் முடிக்க முடியாமல் தவித்த தன் தம்பி சுப்பிரமணியனின் முருகன் துயரை போக்க அவர் இருந்த திணைப்புனத்திற்கு யானை வடிவம் எடுத்துச் சென்றவனே, அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. பொருள். அஞ்சி நடுங்கிய அந்த குரமகள் வள்ளியை தன் தம்பி முருகனிடம் ஒப்படைத்து அந்த கணமே அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்த பெருமைக்குரிய பெருமாளே. பாடலின் முழுமையான கருத்து. கைகளில் பழம், அப்பம், அவல், பொறி போன்றவற்றை உண்ணும் யானைமுகனே, உன்னை போற்றும் அடியவர்களின் அறிவில் உரைபவனே, கற்பக விருட்சம் போல அவர்களின் தீவினைகளை விரைந்து விரட்டுபவனே, ஊமத்தம் பூவையும் சந்திரனையும் அணிந்த சிவனின் மகனே, மற்போர் புரியும் வலிமையான தோள்களை உடையவனே, மத்தளம் போன்ற வயிற்றையும் உத்தமியான பார்வதியின் புதல்வனுமாகிய உன்னை தேன் சிந்தும் மலர்களால் பணிகிறேன். வியாசருக்காக மகாபாரதத்தை மேருமலையில் எழுதிய முதல்வனே, திரிபுரங்களை எரித்த சிவனின் தேர் அச்சை முறித்த ஒப்பற்ற தீரனே, தன் தம்பி முருகன் வள்ளியை மனம் முடிக்கத் தவித்தபோது யானை வடிவில் திணைப்புனத்திற்குச் சென்று வள்ளியை அஞ்சச் செய்து அவளை முருகனிடம் சேர்த்து திருமணத்தை நடத்தி வைத்த பெருமைக்குரிய பெருமாளே, உனக்கு என் பணிவான வணக்கங்கள்.